மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற வேரியஸ் போஸ்டிங்ஸ்க்கான நிறைய அப்டேட் அப்படின்றது டுடே அப்டேட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்த எக்ஸாம், சண்டே அன்னைக்கு நடந்த எக்ஸாம், இன்டர்பிரேட்டருக்கான எக்ஸாம் வந்து நடந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் அது, டைரக்ட் கோர்ட் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இல்லைங்களா. அதுக்கான ப்ரொபோஸ்டு ஆன்சர் கீ அப்படின்றது, அதாவது எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து ஏ சீரிஸ், E1 சீரிஸ், ஸோ 2 சீரிஸ்க்கான ஆன்சர் கீமே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனலாக பப்ளிஷ் பண்ணுற ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மெட்ராஸ் ஹைகோர்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அதில் டிரைவர் நோட்டிஃபிகேஷன்லாம் ஜனவரி மந்த் 15 அப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான இந்த வெயிட்டர் லிஸ்ட் அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டர் லிஸ்ட்னா வெயிட்டரில் வச்சுருப்பாங்க அவங்கள. செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து உள்ளவங்க அவங்க செலக்ட் ஆகி அவங்க இன்டர்வியூ அதுக்கெல்லாம் போவாங்க. மற்றபடி வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு வெயிட்டரில் இருப்பாங்க. ஒரு 1 இயருக்குள்ளே அவங்களுக்கு ஆள் தேவைப்பட்டால் அவங்க வந்து போஸ்ட் மூலமாக இல்லாட்டி கால் பண்ணி அவங்களை கான்டாக்ட் பண்ணி அங்கே உள்ள எல்லாருமே கிடையாது, ஒரு சில பர்சன்ஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுதான் வெயிட்டர் லிஸ்ட்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, ஜெண்டர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டோட்டல் மார்க், அதாவது ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாம், ஓரல் டெஸ்ட் 3 சேர்த்து அவங்க எடுத்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது. அதில் பாருங்கள், ஒருத்தர் பிசி வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃபாக 167 இருக்கார், 141 ஸ்டார்ட் ஆகுது கட் ஆஃப் அப்படின்றது. அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்க, அதாவது கம்யூனிட்டி என்ன அண்டர் வெயிட்டர் லிஸ்ட்டில் வர்றாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். எப்பயுமே சரி, ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ், ப்ரொவிஷனலி வெயிட்டர் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரொவிஷனலின்ற வேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல்னு சொல்லும்போது தற்காலிகமாக செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னு தற்காலிக தேர்வு செய்யப்பட்டவர்களாம் கிடையாது, இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தேர்வு செய்யப்பட்டவர்களாம். அதை இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டர் லிஸ்ட்டு அந்த கேண்டிடேட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்ஸும், அதாவது அவங்க தான் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்டர்வியூலாம் போகிறவங்க டேரெக்டாக, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போகிறவங்க அவங்க, ஓகேங்களா. அவங்க லிஸ்ட்டுமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் பார்ப்போம். இப்போ இந்த செலக்ஷன் லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது ஃபிக்ஸாக இதாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிசிஎம்மில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பாருங்களேன் 183.50. அப்பா டேங்கப்பா, பிசிஎம்மில் ஒரு பர்சன் இவ்வளோ பெரிய கட் ஆஃப் எடுத்துருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் பார்க்கப்படுது. அவங்க ஜென்ரல் டென்லேயே போயிட்டாப்பில்